இப்போ இந்த அவசரம் எதுக்கு? இப்போ என்னத்துக்காக நீங்கள் போய் இன்ஸ்பெக்ஷனுக்கு எதுக்கு போகிறீங்க? இன்வெஸ்டிகேஷன் எதுக்கு போகிறீங்க? அப்படின்ற அந்த கேள்வி வருது இல்லை? அந்த நல்ல பேர் வாங்கணும், நல்ல இது செய்யணும் அப்படின்ற அந்த ஆர்வம் என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த ரீல்ஸ் கல்ச்சரை அப்படியே கண்டினியூ பண்ணுறது மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் பண்ணுறதுன்றது, சடனாக போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதுக்குமே அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுக்கறது? இப்போ மாற்று அரசு, புதுசாக ஒரு அரசு வந்திருக்கு. இது வரைக்கும் இருந்த மற்ற கட்சிகளில் இருந்து இது வேறுபட்ட அரசாக இருக்க போகுது அப்படின்னா அது மக்களை வலுப்படுத்துவதாக இருக்கணும். தில்லா கெத்தாலாம் போய் உங்கள் ஆட்சியில் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் கிரியேட்டிங் நியூசன்ஸ் டு யுவர் ஓன் கவர்னன்ஸ். மிரட்டுறது, உருட்டுறது, இந்த தாதா அரசியல், ரவுடி அரசியலுடைய தொடக்கமாக இது இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தான்தோன்றித்தனமான, திமிர்த்தனமான அணுகுமுறையை ஆரம்பத்திலேயே முதலமைச்சர் இதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். இதை அவர் என்கரேஜ் பண்ணக்கூடாது. இப்போ அரசு நிறுவனத்தில் ஒன்றில் போயிட்டு செக் பண்ணுறவங்க, அரசு சாராத ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனங்கள் இருக்குது, தொழிற்கூடங்கள் இருக்குது, கொடுமைகள் நடக்குது. ஐயோ எவ்வளவு சைல்டு லேபர், அவ்வளவு விஷயமே நடக்குது, சைல்டு அப்யூஸு எல்லாமே நடக்குது. அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் இவங்க போகிறதே கிடையாது. இந்த பதவியை பயன்படுத்தி அதனால் வரக்கூடிய அந்த வருமானங்கள், கண்டிப்பாக வருமானம் வரும், கமிஷன் வரும், இதில் மாற்று கருத்தே கிடையாது. தாவிக்கால் இருக்கக்கூடிய எந்த எம்எல்ஏவும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. எம்எல்ஏக்கெல்லாம் வந்துட்டு தொகுதிகளுக்கு போய் பார்வையிடுறாங்க. நன்றி செலுத்துறதுக்கும் போகிறாங்க. வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லணும்ல வெற்றி பெற்றதுக்கு, அது ஒரு பக்கம் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொகுதிகள்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறதுக்காகவும் போகிறாங்க. இப்போ சபாநாயகர் பிரபாகர் போயிருந்தார், ஆதவ் அர்ஜுனா, இது மாதிரி நிறைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாருமே போகிறாங்க. சில இடங்களில் வந்துட்டு நல்லபடியான ஆய்வாக இருக்குது, மக்களும் கருத்து சொல்கிறாங்க, இந்த குறைகள்லாம் இருக்குது, சரி பண்ணுங்க அப்படிங்கிறது. சில இதில் வந்துட்டு இவர்களே மன்னர்கள் மாதிரி, இவர்களே முதல்வர் மாதிரி நிறையா முகசுளிக்கிற மாதிரியோ கடுப்பேற்றுற மாதிரியோ சில எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகளாக இருக்குது. அதை பற்றி நம்ம பேசிடலாம். இப்போ எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள்னு பார்த்தோம்னா, முதல்வரும் ஒரு எம்எல்ஏ தான். அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய மீம்ஸு, அந்த என்ன சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அவரை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த எம்எல்ஏ. ஆனால் அவர் எம்எல்ஏவாக அவருடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தொகுதிக்கு இன்னும் போகலை. ஆனால் மற்ற எம்எல்ஏஸ் எல்லாருமே போகிறாங்க. சில பேர் நீங்கள் சொன்னது மாதிரி ரொம்ப தீவிரமாக அதில் இறங்கியிருக்கிறாங்க. அந்த தீவிரமாக இறங்குனதில் தான் சில பிரச்சனைகள், மோதல்கள் அது எல்லாமே கூட வந்திருக்கு. அதை நம்ம பண்ணோன்னா பார்த்துடலான்னு நினைக்கிறேன். இந்த ஜேசிடி பிரபாகர் போனதுன்றது அவர் தொகுதியில் ரொம்ப ஸ்மூத்தாக போயிடுச்சு. அவர் ஒரு சீனியர் வெட்டரன் பாலிட்டிஷியன், அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கட்சிகளில் எம்எல்ஏவா அதெல்லாம் இருந்து பல பொறுப்புகளில் இருந்ததுனால அவருக்கு அந்த தொகுதி மக்கள்கிட்ட எப்படி ரிலேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுனால ரொம்ப ஸ்மூத்தாக, ஒரு ப்ளசண்ட்டாக, இனிமையாக அவருடைய ஆய்வுன்றது இருந்தது. நன்றி சொல்லியிருக்கணும், முதல்ல நன்றி சொன்னாங்க. அப்புறம் ரெண்டாவது ஆய்வு வேறு செய்தாங்களா. இந்த ஆய்வு அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு இப்போது இவங்க எதிர்கட்சியாக இருந்து முதன்மை இல்லையா, போட்டி எதுக்கும்னாரு டிவிகே டிஎம்கே, அதுக்கு இடையில தான் போட்டினார். அப்போ இந்த டிஎம்கே ஆட்சியில் இருந்துச்சு. அந்த ஆட்சி செயல்பாடு சரியில்லை அப்படின்றத இவங்க அந்த 2 வருஷமாக கட்சி ஆரம்பித்து அந்த டயத்துலேயே அவங்க போய் ஒவ்வொரு இடமா பார்த்து ஆய்வு செய்து இந்தந்த பிரச்சனைகள்லாம் இங்கெல்லாம் தீராமல் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க கணக்கு எடுத்துருந்துருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய விஜய், அவர் தாவிக கட்சி தலைவராக, நடிகராக இருந்து அந்த பிரச்சாரத்தெல்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த சனிக்கிழமை போனார் தெரியுமா. அப்போ போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரில் என்ன பிரச்சனையாக இருக்கோ, அந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனையோ அதெல்லாம் சொல்லித்தான் அவர் பிரச்சாரமே பண்ண நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் அதில் ஒரு லிஸ்ட்டே போடுவாப்பில், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அப்படின்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனை என்ன, அந்த தொகுதியினுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது எல்லாமே அவங்க தெரிஞ்சிருக்கணும். எந்த தொகுதிக்கு வேட்பாளராக ஒருத்தர் நிற்கிறாரோ அந்த தொகுதியினுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சவரை தான் இவருமே டிக் பண்ணியிருந்திருக்கணும் வேட்பாளராக. அதனால் இப்போ புதுசாக போய் நாங்கள் இப்போ உடனே போய் ஆய்வு செய்து குறைகள்லாம் கண்டுபிடிச்சிட போகிறோம் அப்படின்றதுல அதுலேயே கொஞ்சம் நெருடல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது.
இல்ல போய் பார்த்தா தானே இதற்கு முன்னாடி பண்ண ஆட்சியில குறைகள் இருந்திருக்கலாம். இப்பயும் இப்ப ஆட்சி மாறி இருந்திருக்கு. அப்படி சொல்லி தானங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. அப்படி இப்ப அது இருந்திருக்கலாம். சரி செய்யப்பட்டு சரி இவங்க ஆட்சியில வந்து சரி செய்யப்பட்டுருச்சா என்ன எப்படி அதிகாரிகளா செயல்படுறாங்க அப்படிங்கறத நேர்ல போய் பார்த்தா தானே தெரியும். வீட்டிலேயே இருந்துட்டு இதெல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, இல்லை. அது இந்த பிரச்சனைகள்லாம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது 2021 எடுத்துக்கிங்களேன். அப்போ அதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியாக இருந்தது திமுக. அவங்க என்ன எல்லா இடத்துக்கும் போய் ஊராக போய் மக்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு பெட்டிஷன் எல்லாம் வாங்கி இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்ட்டு எல்லாத்தையும் தொகுத்து ஆட்சிக்கு வந்த உடனே வேலையாக இந்த எல்லாத்தையுமே நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிடுவோம், அதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்ட்டு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டவே நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போது திமுக ஆட்சிக்கு வரும்போது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இது எல்லாம் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொலைட் பண்ணிடுறாங்க, கலெக்ட் பண்ணி அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு தீர்வு காணணும்ட்டு. அதே மாதிரி தாவேகாவும் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அவங்க பெண்ணு இல்லை, இவங்க பெண்ணு இல்லை, அவங்க ஆனா இல்லை, என்னது ஆமாம் திமுக பெண். இவங்க வந்து ஆதவ் அர்ஜுனா அவர் காமெண்ட்ஸு அவர் ஒரு நிறுவனம் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் நிறைய இதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாமே கூட வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாருமே இதெல்லாம் கலெக்ட் பண்ணி பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே கொலைட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்கல்லப்பா. இப்போ அதனால் இப்போ செய்ய வேண்டியது இவங்க இந்தந்த திட்டங்களெல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம், அந்த திட்டங்கள் ஒழுங்காக செயல்படுதா அப்படின்றத போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம், அதை நம்ம வரவேற்கணும். இது ஒன்றுமே செய்யலையே இவங்க. அதுதான் சொல்கிறேன். இல்லை அப்போ டைம் எடுத்துக்கணும். அப்போ இந்த அவசரம் எதுக்கு? இப்போ என்னத்துக்காக நீங்கள் போய் இன்ஸ்பெக்ஷனுக்கு எதுக்கு போகிறீங்க, இன்வெஸ்டிகேஷன் எதுக்கு போகிறீங்க அப்படின்ற அந்த கேள்வி வருது இல்லையா? அது சொல்லுங்கள். நீங்கள் எதை சொல்ல வரீங்க சொல்லுங்கள். அப்புறம் நீங்களும் இந்த அம்மா ஒன்று இப்போ அந்த ஒரு எம்எல்ஏ ஒன்று சொல்லிச்சு, ஆமாம் நான் பெண்ணாக இருக்கிறதுனால இல்லை அந்த மாதிரி நீங்களும் சொல்லிட போறீங்க, அதனால நீங்கள் பேசுங்க. உறுப்பினர்கள் வந்து வரல தேர்தலுக்கு முன்னாடி வாக்கு செய்யறதுக்கு மட்டும் வீடு வீடா தெருவா வந்தாங்க, இப்போ வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்போ நான் பார்க்கக்கூடியதுனா இப்போ ஜெயிச்சதுனால ஒரு நன்றி, வாக்காளர்கள் நன்றி சொல்ற ஒரு கலாச்சாரமா வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்காக போற இடத்துல வந்து இந்த மக்கள்கிட்ட ஆய்வுங்கிறது பண்றாங்க. ஏன்னா அதையும் தாண்டி எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இல்லை நான் பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்த மருத்துவமனைகளுக்கெல்லாம் போயிட்டு ஆய்வுங்கிற பேர்ல போய் பண்றாங்க. முதல்ல மருத்துவமனைகளில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே, பொதுமக்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவங்க அதே விஷயத்தோட இவங்க ஆட்சி நடக்குது, அதே குறைகள் இருக்குது அப்படிங்கிறத அரசு அதிகாரிகள்ட்ட சுட்டி காட்டுறாங்க. உங்க ஆட்சி தான் நடக்குது, அப்போ உங்க மேலே தானே அது தப்பு, அதை புரிஞ்சுக்கிறாம இங்கே இதெல்லாம் இருக்குது, அரசு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிடுவோம், நடவடிக்கை எடுப்போம் இப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அரசு அதிகாரிகிட்ட அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. முதல்ல இவங்க ஆய்வு நடத்துறதுக்காக போகிறங்கிறது ஒரு யாருக்கும் தெரியாமல் தானே போய் சர்ப்ரைஸாக போய் ஆய்வு நடத்துவாங்க. உண்மையாகவே பண்ணணும் அப்படின்னா கூட மீடியாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. மீடியாங்களோட துணையோடு கொண்டு போயிட்டு அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களுமே செய்தியாக மக்களுக்கு வருது. ஆமாம், செய்தியாக வருதுன்றதில் இது ஒரு பப்ளிசிட்டி. அவங்களுக்கு புதுசாக அதிகாரம் கைக்கு வந்திருக்கா, அதனால் அப்படி ஒரு மாதிரி ஒரு தலகால் புரியாமல் அப்படி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆர்வத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், மக்களுக்கு சேவை செய்யணும், மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் அந்த நல்ல பேர் வாங்கணும், நல்ல இது செய்யணும் அப்படின்ற அந்த ஆர்வம் என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த ரீல்ஸ் கல்ச்சரை அப்படியே கண்டினியூ பண்ணுறது மாதிரி இருக்குது. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க ஒரு பிரச்சார சூழலில் என்ன பண்ணாங்களோ அந்த உத்தி இருக்கு இல்லையா, டிஜிட்டல் மீடியாவை எப்படி பயன்படுத்தினாங்களோ இல்லை மீடியாவை எப்படி பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரியான அணுகுமுறையில் தான் இப்போது அவங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அவங்க ஆட்சி நடக்குது. இப்போ இந்த இதுலேயும் அந்த பிரச்சார காலத்திற்கான உத்தியை அப்படியே பயன்படுத்துகிறாங்க. இது என்னென்னா ஒரு விதத்தில் இந்த ஆட்சியை பற்றி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஃபேவரபுளான ஒரு ஒப்பீனியன், ஒரு வார்ம் ஃபீலிங்கை, ஒரு அன்பை ஜெனரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இருக்கலாம். ஆனால் பிரச்சாரம் சூழல்ன்றது வேறு, அதுவும் எதிர்க்கட்சியாக இருந்து பிரச்சாரம் பண்ணுறதுன்றது வேறு. இப்போது நானே பொறுப்பில் இருந்துக்கிட்டு ஆற்ற வேண்டிய கடமையெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்கிறது அப்படின்றது வேறு. அந்த வேறுபாட்டை அவங்க சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் பண்ணுறதுன்றது, சடனாக போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதை பற்றி நீங்கள் சொன்னீங்க, அதுக்குமே அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுக்கறது?
இப்போ எப்படிங்க இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அப்படின்றதுனால அவங்க பாட்டில் சும்மா அவங்க பாட்டில் ஒரு இடத்துல ஒரு ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளே போயிட்டு எனக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வா அங்கே என்ன பிரச்சனை இங்கே என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்க முடியுமா? அப்படிதான் பண்றாங்க. இல்லை, அதுக்கு எந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் என்ன தார்மீக அடிப்படையில் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது? மக்களோட பிரதிநிதி இல்லை. அப்போ மக்களுடைய பிரதிநிதிக்கு அந்த அதிகாரம் இருக்குதுன்னா அந்த அந்த நிறுவனம் ஒரு அதாவது சேவை மையம், அந்த மையம் மக்களுக்கானது. அந்த மக்களுக்கு அவங்க ஆற்ற வேண்டிய கடமையை முழுமையாக ஆற்றுறாங்களா ஆற்றலையா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்கான உரிமை அதனுடைய பயனாளிகளுக்கு தானே இருக்குது. ப்ரைமரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் த பெனிஃபிஷியரிஸ், அதாவது மக்கள். அந்த மக்கள் போய் இந்த இதில் பண்ண முடியுமா? அப்படி நான் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து என்ன நடக்குன்றது தெரியணும் அப்படின்றத கேட்க முடியுமா? கேட்டால் அது வந்து அரசு ஊழியர்கள் அவங்க கடமையை செய்வதற்கு குறுக்கிட்டதாக சொல்லி உள்ளே போட்டுருவாங்க. நான் பெயிலபிள் கேஸ்லேயே உள்ளே போட்டுருவாங்க. ஒரு 2 தடவை அது மாதிரி பண்ணிங்கன்னா குண்டாஸில் தூக்கி உள்ளே போட்டு விட்டுருவாங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது, யதார்த்தமாக இருக்குது. இப்போ அதனால இப்போ மாற்று அரசு, புதுசாக ஒரு அரசு வந்திருக்கு, இது வரைக்கும் இருந்த மற்ற கட்சிகளில் இருந்து இது வேறுபட்ட அரசாக இருக்க போகுது அப்படின்னா அது மக்களை வலுப்படுத்துவதாக இருக்கணும். மக்களுடைய குறை என்ன அப்படின்றது தெரிஞ்ச உடனே அதை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்படிப்பட்ட அந்த அதிகாரத்தை காட்டுவது அப்படின்றது மாதிரி அங்கே போய்கிட்டு அதை நான் பாரு எப்படி பண்ணுறேன் பாரு அப்படின்றது மாதிரி அந்த தோரணை இருக்குது பார்த்தீங்களா? அந்த இது தில்லா கெத்தா, அந்த விஜய் பேசும்போது பிரச்சாரத்தில் சொல்லுவார் தில்லா கெத்தா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தில்லா கெத்தாலாம் போய் உங்கள் ஆட்சியில் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் கிரியேட்டிங் நியூசன்ஸ் டு யுவர் ஓன் கவர்னன்ஸ். அது எப்படிப்பா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அரசு அதிகாரியை நான் வேலையை விட்டு உங்களை தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவ்வளோ பேருமே மிரட்டுறாங்க. அந்த வீடியோக்களுமே வெளியே வருது. இல்லை, வேலையை விட்டு தூக்குறதுக்கெல்லாம் எம்எல்ஏவுக்கு அதிகாரம் இருக்கா என்ன? அதுதான் கேட்குறேன். அதான், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ன்றது வேற, லெஜிஸ்லேட்டிவ்ன்றது வேற. இந்த எம்எல்ஏவுடைய அதிகார வரம்பு எங்கே இருக்குதுன்னா சட்டமன்றத்தில் இருக்குது. மக்களுடைய பிரச்சனையை, தொகுதி மக்களுடைய பிரச்சனையை அல்லது பொதுவாக நாட்டின் மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கான இடம்ன்றது சட்டமன்றம். அங்கே தான் அவங்க பேசலாம், குறைகளை அங்கே தான் எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி எங்கள் தொகுதிக்கு இப்படி பண்ணுங்க அப்படின்றத சொல்லலாம். அப்புறம் அது நிறைவேற்றும் போது அங்கே இருந்து அதை பார்க்கலாம். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா திரும்ப சட்டமன்றத்துக்கு தான் போகலாம். இப்போ அரசு அதிகாரியை போயிட்டு நான் உடனே வேலையை விட்டு நீக்கிடுவேன், அதை நீக்கிடுவேன் அப்படின்றது முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் கிடையாதுங்க. அவருக்கு எப்படி, யாருக்கு, எந்த அமைச்சருக்குமோ எந்த எம்எல்ஏஸுக்குமோ அந்த அதிகாரம் எங்கேருந்து வர முடியும்? ஆனால் அது மாதிரி பண்ணுறாங்கல்ல. இல்லை, பேசுகிறாங்க, அப்படி மிரட்டிட்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா அரசுகளும் செயல்பாடை பார்த்தோம். இப்படி பேசுகிறது கடைசியில் என்ன ஆகுதுன்னா மிரட்டி உருட்டி கடைசியில் 2 பேரும் ஹேண்டு அப்படி 2 பேரும் கையோட கை சேர்ந்து ஒட்ட உறவு பாராட்டிட்டு அங்கே நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுகள்லாம் பங்கு போட்டுக்கிறது, பெர்சன்டேஜ் கணக்கு வச்சுக்கிறாங்க. அதுதான் நடந்துக்கிட்டு வந்திருக்கு. இப்போ அந்த பெர்சன்டேஜ் கணக்குக்கு முன்னாடியான இது ஒரு கணக்கு, அதுக்கான தயாரிப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து மிரட்டுறது, உருட்டுறது, இந்த தாதா அரசியல், ரவுடி அரசியலினுடைய தொடக்கமாக இது இருக்கும். இப்போ இன்றைக்கி அரசு ஆஸ்பத்திரியில் போய் பேசுகிறாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு கடையில் போய் பேசலாம், ஒரு ஹோட்டலில் போய் பேசலாம். இதெல்லாமே பிளாக்மெயில் பண்ணுறது. இதை தான் அந்த அரசியல்வாதி, மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. தாதாயிசம், ரவுடியிசம், இதை தான் பண்ணாங்க. அதனுடைய தொடக்கங்களை நம்ம இங்கே பார்க்க முடியுது. இது குறித்து முதலமைச்சர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இதை வந்து இப்படிப்பட்ட ஒரு தான்தோன்றித்தனமான திமிர்த்தனமான அணுகுமுறையை ஆரம்பத்திலேயே முதலமைச்சர் இதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். இதை அவர் என்கரேஜ் பண்ணக்கூடாது. இது வந்து விசிட்டு, மக்களுடைய பிரதிநிதிகள் போகிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னுலாம் பார்த்தா இவங்களுக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு திமுக கட்சியிலேருந்து போகிறதுக்கும் அவங்களுக்கும் உரிமை இருக்குது. இதில் இருந்து நாம் தமிழர்லேருந்து போய் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்றதுனால உங்களுக்கு அடிஷ்னலாக உரிமை எங்கேருந்து வர முடியும்? எப்படி வருது? மக்களுடைய சார்பாக பேசுகிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அதனால் போய் கேட்கலாம். அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது. தகவலை பெறுவதற்கு என்ன நடக்குது, என்ன வரும் அப்படின்றதுக்கு, அதாவது முறையாக இந்த அரசு அமைப்புலேயே, இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே இது, அதாவது ஒரு தவறு செய்யக்கூடிய அதிகாரிகளை, அரசு ஊழியரை டீல் பண்ணுறதுக்கான அந்த மெக்கானிசம் வந்து இந்த அமைப்புக்குள்ளேயே இருக்குது. அது வந்து செயல்படாமல் இருக்கலாம், அல்லது அது முடக்கி வைக்கப்பட்டிருக்கலாம்.
சுயநலமான காரணங்களுக்காக, லஞ்சம், ஊழல் அந்த மாதிரி காரணங்களுக்காக, இல்லை இந்த பெர்சன்டேஜ் கணக்கு, கமிஷன், அதில் 2 பேரும் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுனால இருக்கலாம். இப்போ இந்த அரசு என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை, அந்த வழிமுறைகளை அதை புதுப்பிக்கணும், அதுக்கு உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுத்து முறையாக செய்கிற எந்த செயலையுமே முறையாக செய்யணும். இதாவது நம்ம அரசு அதிகாரிகளை தட்டி கேட்கக்கூடாதுன்றது இல்லை, ஆனால் தட்டி கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குது. அது வேலை செய்யாத பட்சத்தில் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மக்கள் ஒருங்கிணைந்து அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது இருக்குது, ஆர்கனைசிங் த ப்ரொட்டஸ்டர், அந்த மாதிரி இருக்குது. நான் வயலண்ட்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அதுக்கு இது கம்யூனிஸ்ட்டுகள்லாம் அந்த போராட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. எல்லாம் இது இப்போ ஆளுங்கட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக கூட கூட்டணியில் இருந்தாலுமே இடதுசாரிகளும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி போராட்டங்களை முன்னெடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அது மாதிரி இந்த மாதிரி போய் கேட்கக்கூடியது உரிமை, அரசினுடைய பயன் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் அப்படின்றத உறுதி செய்கிறது அரசினுடைய கடமை. அது மாதிரி வரலைன்றதை சொல்லி கேள்வி கேட்பதற்கான உரிமை அந்த அரசினுடைய மக்களுக்கு, அந்த பயனாளிகள் எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது. இவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட விதத்தில் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி இப்போ இந்த ஆய்வு விஷயத்தை பொறுத்தவரையில் ஈஸியாக வந்து இந்த அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு சம்மந்தப்பட்ட அலுவலகங்கள் இதுக்கெல்லாம் போய் ஈஸியாக போய் ஆய்வு பண்ணுறாங்க. அதே சட்டமன்ற உறுப்பினர் தனியாருக்கும் சொந்தமானவர் தானே, அவங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தானே இவர் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய. ஆனால் அந்த இடங்களுக்கெல்லாம் இவங்க யாருமே எந்த ஆட்சியிலையுமே போய் ஆய்வு பண்ணுறதில்ல, இவங்களும் அதுதானே பண்ணுறாங்க. அங்கே ஏன் தடை வருது, ஏன் அங்கே போக மாட்டேங்கிறாங்க? இந்த கேள்வி இப்போ பெரிய கேள்வி. இந்த கேள்வியை நம்ம ஒவ்வொரு தடவையுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த கல்வி பின்புலத்தில் நம்ம அதை பற்றி பேசும்போதெல்லாம் சொன்னோம், அரசு பள்ளிகளில் போயிட்டு இப்படி இது ஆர்ப்பாட்டமாக நீங்கள் போய் பார்க்குறீங்க, இது நடக்குதான்னு எல்லாம் செய்கிறீங்க, நல்ல விஷயம், அதெல்லாம் செய்யணும். ஆனால் இந்த அரசு பள்ளிகள், அதாவது ஒரு மோசமான அரசு பள்ளியை எடுத்துக்கோங்க, இந்த மோசமான அரசு பள்ளியை விட மோசமாக நடக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் இருக்குது. அவங்க எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்றது எந்த ஆளாவது போய் அந்த தொகுதி எம்எல்ஏ போய், இப்போ நம்ம ஜெயிச்ச தாவிகா இதுக்கு இப்போ தனியார் பள்ளியில் போய்ட்டு அந்த ஃபீஸை பற்றி கேட்குறாங்களா? அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் எப்படி கொடுக்குறாங்கன்றதை பற்றி கேட்குறாங்களா? அந்த பள்ளியில் கட்டுமான வசதிகள்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்குறாங்களா? அங்கே ப்ளே கிரவுண்ட் இருக்கா? முதல்ல சென்னையில் நீங்கள் எடுத்துக்கிங்க, எத்தனை ப்ரைவேட் ஸ்கூலில், பெரிய பேர் பெற்ற ஸ்கூல்ஸில், சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் ப்ளே கிரவுண்ட் இருக்குங்க, இல்லாமலே ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த கும்பகோணத்துல என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ தனியார் பள்ளிகள் எந்த லட்சணத்தில் அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது இன்றைக்குமே அதில் பெருசாவெல்லாம் மாற்றங்கள் எல்லாம் இல்லை. அந்த பேருந்துகள் அதில் ஓட்டையிலலாம் விழுந்து குழந்தைங்களை செத்துச்சு. ஆமாம், அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய பேருந்துகள் அந்த இது இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் இவங்க போய் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க அந்த தொகுதி முழுக்க மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த பள்ளிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய அளவிற்கு தனியார் பள்ளிகள்லையும் மாணவர்கள் படிக்கிறாங்க. அது ஏறத்தாழ சம எண்ணிக்கையில் இருக்குது, 50-50 இருக்குது. இப்போ அரசு நிறுவனத்தில் ஒன்றில் போயிட்டு செக் பண்ணுறவங்க, அரசு சாராத ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனங்கள் இருக்குது, தொழிற்கூடங்கள் இருக்குது, கொடுமைகள் நடக்குது. ஐயோ எவ்வளவு சைல்டு லேபர், அவ்வளவு விஷயமே நடக்குது, சைல்டு அப்யூஸு எல்லாமே நடக்குது. அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் இவங்க போகிறதே கிடையாது. என்னென்னா அந்த மாதிரி அந்த தனியார்னு ஒன்று போடுறோம் பார்த்தீங்களா, பள்ளிகளில் ஆரம்பித்து தொழிற்கூடங்கள் அது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எல்லாம் இருக்கிறது யாருன்னா பெரும் அரசியல்வாதிகள், பெரும் பணம் முதலாளிகள், இந்த அரசியல்வாதிகளுடைய பினாமிகள், அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த தாவிகா வந்திருக்கிறாங்க, அவங்களில் கொஞ்சம் பேருக்கு அந்த லிங்க் இருக்கலாம். நம்ம முதலமைச்சருக்கே கூட ஒரு பள்ளி இருக்குது, பள்ளியினுடைய தாளாளராக தான் இருக்கிறாரு, சிபிஎஸ்சி பள்ளி. இப்போ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அந்த லிங்க் இருக்கலாம். இப்போது வந்து 5 வருஷம் 3 வருஷம் குறைஞ்சது 3 வருஷம் ஆட்சியில் இருப்பாங்க அப்படின்றது தான் நம்ம மக்களுடைய கணிப்பில் நம்ம பார்த்துருக்குறோம். பாப் 1ல் நம்ம பார்த்தது 5 வருடமே கூட இருந்தாங்கன்னா இந்த 5 வருஷத்துக்குள்ளே இவங்களில் கணிசமான பேர் அந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. இப்போ ஏற்கனவே இப்போ நிறைய பேர் தகவல் வந்து சரியாக சொல்லலை, மாற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற எல்லாமே கேள்விப்படுறோம். ஏழை அப்படின்னு சொன்னவங்க செருப்பு இல்லாமல் வர்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சொத்து இருக்குதுன்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது, ஏற்கனவே அப்படி இருக்குது. மறைக்கப்பட்ட சொத்துகள் இருக்குது. இப்போ இவங்க பதவிக்கு வந்துட்டாங்க.
இந்த பதவியை பயன்படுத்தி அதனால் வரக்கூடிய அந்த வருமானங்கள் கண்டிப்பாக வருமானம் வரும், கமிஷன் வரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. தாவேக்காவில் இருக்கக்கூடிய எந்த எம்எல்ஏவும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது.